நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று நாயகன் அப்படிங்கிற சீரீஸில் 10th 3வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஎன்யூஎஸ் சர்வே பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக இந்தியா நடந்ததாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு சில தகவல்கள் வச்சு கூட நமக்கு கேட்குறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு உலகப்போர் அப்படின்னாலே மொத்தம் 2 உலகப்போர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று முதல் உலகப்போர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப்போர். சரிங்களா? அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாவே கொடுத்துருப்பாங்க. முதல் உலகப்போரை பொறுத்த வரைக்கும் 1914 to 1918. சரிங்களா? முதல் உலகப்போர் எப்போ ஆரம்பிக்குன்னா 1914 ஆரம்பிக்கு, அதே மாதிரி எப்போ முடியுதுன்னா 1918 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அதே இது 2ஆம் உலகப்போர் வந்து பார்த்தீங்கன்னா 1939 to 1945. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 2ஆம் உலகப்போர் எப்போ ஆரம்பிக்குன்னா 1939 to 1945 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இதுக்கு டேட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2ஆம் உலகப்போர் வந்து பார்த்தீங்கன்னா 1939 செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதே மாதிரி 1945 செப்டம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக முடிகிறது. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டு தான். அப்போ நம்மளுக்கு 2ஆம் உலகப்போரை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டில் ஆரம்பிக்குன்னா செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதே மாதிரி எப்போ முடியுது அப்படின்னா செப்டம்பர் 2 1945 ஆரம்பிக்கிறது. எப்போன்னா 1939 செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது. அப்போ இதுதான் நம்மளுக்கு 2 உலகப்போர்கள். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இயர் நம்மளுக்கு கேட்கக்கூடியது, கேட்டிருக்கிறாங்க டிஎன்இ சர்வேல. அப்போ முதல் உலகப்போர்னா 1914 to 1918, 2ஆம் உலகப்போர்னா 1939 to 1945. இந்த முதல் உலகப்போர் முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் உலகப்போரை தோல்வி அடைந்த நாடுனா துருக்கி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைஸ் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க? வெர்சைஸ் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செவரஸ் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது துருக்கி இருக்கு இல்லையா, கலிபத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா அதை நாங்கள் உடைக்க மாட்டோம், அது கலிவகைக்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியதான் இந்த வெர்சைஸ் அல்லது செவரஸ் உடன்படிக்கை. இது நம்மளுக்கு எதில் போடப்பட்டுச்சுன்னா இந்த முதல் உலகப்போர் முடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டுச்சு. ஆனால் இந்த உடன்படிக்கை இங்கிலாந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணல, துருக்கியை பல துண்டுகளாக உடைச்சாங்க. அதனால தான் உருவாச்சு கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1919 அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த கிலாபத் இயக்கம் உருவாவதற்கு இந்த வெர்சைஸ் அல்லது செவரஸ் உடன்படிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது பன்னாட்டு சங்கம். இது கேட்டது 1925. சரிங்களா? பன்னாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா இருப்பாங்க 1925. 10th முதல் லெசனில் கூட இது வரும். யார் தோற்றுவிப்பானா அமெரிக்க அதிபரை இருந்த உல்ட்ரோ வில்சன் அப்படிங்கிறவருடைய முயற்சியினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்படும். அப்போ பன்னாட்டு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1925 தோற்றுவிக்கப்பட்டுச்சு. யார் தோற்றுவிச்சா அப்படின்னா உல்ட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தோற்றுவிக்கிறாரு. பட் ஆனால் இது தோல்வியில் தான் முடியுது. ஏன்னா இவங்க வந்து அமைதியை ஏற்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஆனால் அமைதி நடக்கல. ஏன்னா இது 25 ஆரம்பிச்சு 39 என்ன வந்துருச்சு, 2ஆம் உலகப்போர் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் முசோலினி, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர், ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் பிராங்கோ. இவங்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்காங்க. எப்படி அமெரிக்கானா உல்ட்ரோ வில்சன் சொல்கிறோம், அதே மாதிரி இத்தாலினா முசோலினி சொல்கிறோம், ஜெர்மனினா ஹிட்லர் சொல்கிறோம், ஸ்பெயின் அப்படின்னா பிராங்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஹிட்லர் உருவாக்கிய கட்சி தான் தேசிய சமதர்மவாதிகள் கட்சின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ தேசிய சமதர்மவாதிகள் கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா யாருங்க? ஹிட்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கிறாங்க. இந்த கட்சிக்கு இன்னொரு பேர் தான் நாசிக் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தேசிய சமதர்மவாதிகள் கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னதுங்க? நாசிக் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இப்போ 2ஆம் உலகப்போர் ஆரம்பிக்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியும் ஜெர்மனியும் ஒரு உடன்படிக்கை வராங்க. ரோம் பெர்லின் உடன்படிக்கை. ரோம் அதுக்கப்புறம் என்னதுல பெர்லின் உடன்படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறாங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க முடியாது. அப்போ இத்தாலியும் ஜெர்மனியும் எந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர் அப்படின்னா என்னதுங்க? ரோம் பெர்லின் உடன்படிக்கை. அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூனிச் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1939 வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகுது. இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
எல் அலாமீன் போர் அப்படிங்கிறது 1942 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? எல் அலாமீன் போர் எப்போ நடக்குன்னா எப்போ நடக்கு? 1942. அப்ப எல் அலாமீன் போர் எப்போ நடக்கும் அப்படின்னா 1942 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கு. இப்போ நம்மளுக்கு 2ஆம் உலகப் போர் இதெல்லாம் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. 1945 2ஆம் உலகப் போர் முடியுது. அந்த முடிகிற சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, நம்மளுக்கு யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது உருவாகுது இல்லையா, அவங்க சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதனுடைய தினமாக டிசம்பர் 10ஆம் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது டிசம்பர் 10ஆம் தேதி. அதை கணக்கு பண்ணி மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது எந்த டேட்டில் வருது அப்படின்னா டிசம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இது நம்மளுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட ஒரு டேட்டு. அடுத்து ஐநா சபை இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 193. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனைங்க? 193 நாடுகள் இருக்குது. மெயினாக அதில் நிறைய ஒரு 5 நிர்வாக படிநிலைகள் இருக்கும். பொது சபை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அவை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பாதுகாப்பு சபையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாடுகள் உறுப்பினராக இருக்காங்கன்னா 15 நாடுகள் கிட்ட உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மிக முக்கியமான செயல்பாட்டு அங்கம் ஐநாவோட இருக்கக்கூடிய எதுனா செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஐநாவுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டு அங்கமாக இருக்கக்கூடியது எதுனா இதுங்க செயலகம். அதே மாதிரி பன்னாட்டு நீதிமன்றமும் ஐநாவுக்குள்ள வரக்கூடியது தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? பன்னாட்டு நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது? தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி ஐநா அவங்க செயல்படுவதற்காக நிறைய துணை அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்கிறதுனா யுனெஸ்கோவை சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி யூனிசெஃப்பை சொல்லலாம். இந்த மாதிரி மிக முக்கியமான அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடியதான். சரிங்களா? அதே மாதிரி பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 அமைப்பை சொல்லுவாங்க. எது அப்படின்னா உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த அமைப்புகள் உருவான இது வந்து பார்த்தீங்கன்னா 1945. சரிங்களா? இந்த அமைப்புகள் உருவானது எப்போங்க? 1945 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் உருவாகுது. அதே மாதிரி உலக வங்கியின் அங்கங்களாக வந்து பார்த்தீங்கன்னா IBRD, IDA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப மிக முக்கியமானது. உலக வங்கியின் அங்கங்களாக இருக்கக்கூடியது. எக்கனாமிக்ஸில் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிடுவீங்க வங்கியில். அடுத்து பெவரிட்ஸ் அறிக்கை அப்படிங்கிறது என்னென்னா 2ஆம் உலகப் போர் சமயத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கை. 1942 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெசனில் மிக முக்கியமான ஹிண்ட்னு சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். என்ன அப்படின்னா இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, 1939 to 45 இருக்கு இல்லையா, அப்போ இங்கிலாந்து பிரதமராக இருந்தது யார் அப்படின்னா வின்சன் சர்ச்சில். இது நம்மளுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின். வின்சன் சர்ச்சில் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தது யாருங்க? வின்சன் சர்ச்சில். டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் இது நம்மளுக்கு கேட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1941 வந்து பார்த்தீங்கன்னா முத்து துறைமுகம்னு ஒரு துறைமுகம் இருக்குங்க ஹவாய் தீவு பக்கத்தில். இந்த துறைமுகத்தை ஜப்பானியர்கள் எந்த அறிவிப்பும் இன்றி வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால் அமெரிக்கா இந்த உலகப் போருக்குள்ளே வருது. அவங்க வந்து இந்த முத்து துறைமுகத்தை தாக்குனது யாருன்னா ஜப்பான். அப்போ அந்த ஜப்பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிராக அணுகுண்டை தயாரித்து இது பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகி. ஸ்கூல் புக்கில் சோசியலை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களை கொடுத்துருப்பாங்க. 1945 வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அணுகுண்டு வீசப்பட்ட இடங்கள் எதுனா ஹிரோஷிமா நாகசாகின்ட்டு. இது 10th சயின்ஸில் உங்களுக்கு அணுக்கரு இயற்பியல்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் இங்கே வீசப்பட்ட அணுகுண்டுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஹிரோஷிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். சரிங்களா? ஹிரோஷிமாவை பொறுத்த வரைக்கும் என்னதுங்க? லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டும், நாகசாகியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீசப்பட்டது. சரிங்களா? இதுதான் நம்ம 2ஆம் உலகப் போரில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கக்கூடியது உலக அளவில். இதே நீங்கள் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா 1939 இருக்கு இல்லையா, 37 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு 8-9 மாகாணங்கள்கிட்ட ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிக்கிறப்ப அவங்களுடைய எந்த ஒரு கன்சல்ட்டுமே இல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய வைஸ்ராய் லின் லித்கோ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவார், இந்தியா 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுகிறதுன்னு சொன்ன உடனேயுமே காங்கிரஸ் எல்லா இடத்துலையுமே ராஜினாமா பண்ணுவாங்க. இதை தான் 1939 டிசம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ்,
சரிங்களா. மீட்பு நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. சரிங்களா. அதுவும் 2ஆம் உலகப் போரின் ஒரு தாக்கம் தான். அப்ப 1939லேருந்து 1945 வரைக்கும் வேற இந்தியால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, மிக முக்கியமா ஆகஸ்ட் நன்கொடை இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரா சரிசமமாக நடத்தியது. ஆகஸ்ட் ஆஃபர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர் 1, ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது 1. அது 1917ல வரும். ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர் வந்து 1940ல வரக்கூடியது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா. நம்மளுக்கு காந்தி 1942ல ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அதனால தான் அத நம்ம என்ன சொல்றோம்? ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்றோம். சரிங்களா. பம்பாயில வச்சு செய் அல்லது செத்து மடின்னு சொல்லுவார் இல்லையா? தங்கள் தாய்நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு விடுதலை பெற்று தருவோம் அல்லது தங்கள் தாய்நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை கொடுப்போம்னு சொல்றாரு இல்லையா? அது எல்லாமே 2ஆம் உலகப் போரின் தாக்கத்தினால தான். ஏன்னா காந்தி 1915ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஜனவரி மாசம் வராரு. அப்ப நமக்கு அங்க இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டமா வந்து நமக்கு நடத்துறாரு. ஒத்துழையாமை இயக்கம் ஃபர்ஸ்ட் அவருடைய ஆரம்பகால போராட்டங்கள் நம்ம பார்ப்போம். அதை விட இந்திய லெவல்ல பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒத்துழையாமை இயக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகமா இருக்கும். இப்படிதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய்க்கிட்டு இருப்பார். சைமன் எதிர்ப்பு போராட்டம்ன்ட்டு. திடீர்னு பார்த்தா 42ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறின்றார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இதுல வந்து யார் ஆதிக்கம் இருக்கும்னா, ஜப்பானுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்ப இந்தியா ஜப்பானுடைய பிடியில போயிடுமோ அப்படின்ட்டு தான் காந்தி என்ன பண்ணிருவாரு, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்த ஆரம்பிப்பார். சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த லெசன பொறுத்தவரைக்கும். நம்மளுக்கு அப்ப 2ஆம் உலகப் போர இந்த லெசன பொறுத்தவரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். 2ஆம் உலகப் போர் வந்து 1939 செப்டம்பர் 1 to 1945 செப்டம்பர் 2ல தான் முடியுது. அடுத்து முதல் உலகப் போர் அதுல வந்து வெர்சைஸ் உடன்படிக்கை, செவரஸ் உடன்படிக்கை முடியுது. அடுத்து பன்னாட்டு சங்கம் உல்ட்ரோ வில்சன் அப்படிங்கிற ஒரு முயற்சியினால 1925ல உருவாகுது. அடுத்து இத்தாலியை சேர்ந்த முசோலினி, ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர், ஸ்பெயின் சேர்ந்த பிராங்கோ இவங்கெல்லாம் மிக முக்கியமானவங்களா இருக்காங்க. இந்த ஹிட்லர் உருவாக்கிய கட்சி தான் தேசிய சமதர்மவாதிகள் கட்சி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா நாசி கட்சின்னு சொல்லுவோம். இந்த ஹிட்லர் ஜெர்மனியும் இத்தாலியும் சேர்ந்து போடப்பட்ட உடன்படிக்கை தான் ரோம் பெர்லின் உடன்படிக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். மியூனிச் உடன்படிக்கை போடப்படும். இது எந்தன்னா ஆக்சுவலி இது 1938 39ன்னு போட்டிருக்கேன். சரி இது என்னதுங்க 1938ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூனிச் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போடப்படும். சரிங்களா. அடுத்து எல் அலைன்மென்ட் போர் எப்போ நடக்குன்னா 1942 நடக்கு. மனித உரிமைகள் தினம் எப்பன்னா டிசம்பர் 10. ஐநா சபை உறுப்பு நாடுகள் இதுவும் நம்மளுக்கு கேட்டுக்கிறாங்க. இதுவும்